வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நம்பர் 1, அவனை உள்ள விடாத. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? டோன்ட் லெட் ஹிம் இன், டோன்ட் லெட் ஹிம் இன். அடுத்து பாருங்களேன், அவன் என்ன உள்ள விடலை. இது எப்படி சொல்லுவோம்? he didn't let me in, he didn't let me in. நெக்ஸ்ட் பார்க்கலாம், நீயே அவனை வெளில போக விட்ட. why did you let him go, why did you let him go. சரி, போன வாக்கியம் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருந்ததா, இதை சிம்பிள் ப்ரெசென்ட்ல மாத்தோம். எப்படி? நீயே அவனை வெளியில விடுற. எப்படி கேட்போம்? why do you let him go, why do you let him go. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, யாராவது நம்மள்ட்ட ஏதாவது உதவி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்னால் அதை செய்ய முடியுமான்னு நான் பார்க்குறேன். எப்படி சொல்லுவோம்? ஐ வில் see if I can do it, I will see if I can do it. அடுத்து பாருங்க, என்னால் முடிஞ்சிருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன். எப்படி சொல்றது இங்கிலீஷில்? if I could, I would have done it, if I could, I would have done it. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 3, அவருக்கு குழந்தைங்க இல்லை. இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம்? 4 டைப்ஸா சொல்லலாம். நம்பர் 1, he has no children, he has no children. Number 2, he doesn't have any children, he doesn't have any children. Number 3, he has no offspring, he has no offspring. நல்லா கவனிங்க, ஒரு புதுசா ஒரு வேர்டு கத்துட்டு இருக்கோம். என்னது? ஆஃப்ஸ்பிரிங். என்ன அர்த்தம்? வழித்தோன்றல் அல்லது பிள்ளைங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலா நம்பர் 4, he has not fathered any children, he hasn't fathered any children. கவனிச்சிங்களா? ஃபாதர்னா அப்பா. இந்த இடத்துல நம்ம ஃபாதரை வேர்பா பயன்படுத்தி இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 4, எங்கிட்ட தப்புன்னா அது என்கிட்ட சொல்லு. Tell me if I am wrong, tell me if I am wrong. என்கிட்ட தப்புன்னா அந்த தப்பை சரி பண்ணு, கரெக்ட் பண்ணு, திருத்து. correct me if I am wrong, correct me if I am wrong. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 5, இன்னைக்கு யார் ஆப்சென்ட்? கிளாஸ்ல டீச்சர் கேட்பாங்க, இன்னைக்கு யாருப்பா ஆப்சென்ட்? எப்படி கேட்கறது? who is absent today, who is absent today. சரி, இந்த வாக்கியத்தை கொஞ்சம் லேசா மாத்துவோம். எப்படி? இன்னைக்கு யாரெல்லாம் ஆப்சென்ட்? எப்படி கேட்கறது? who are all absent today, who are all absent today. சரி, இந்த வாக்கியத்தை கொஞ்சம் இறந்த காலத்துல பாஸ்ட் டென்ஸ்ல மாத்துவோம். எப்படி? நேத்திக்கு நீ ஆப்சென்ட்டா இருந்த. எப்படி கேட்கறது? why were you absent yesterday, why were you absent yesterday. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 6, யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவோம், ஆனா அவங்க அந்த அட்வைஸை கேட்குற மாதிரி நமக்கு தோணாது. கேட்கலைங்கிறது நமக்கு தெரியும். அப்ப என்ன சொல்லுவோம்? நானா கஷ்டப்பட போறேன். என்ன கேட்போம்? நானா கஷ்டப்பட போறேன். எப்படி கேட்கறது? is it I who is going to suffer, is it I who is going to suffer. நெக்ஸ்ட் பார்க்கலாம். என் பேச்சை நீ கேட்கலன்னா கண்டிப்பா நீ கஷ்டப்படுவ. எப்படி சொல்றது? if you don't listen to me you will certainly suffer, if you don't listen to me you will certainly suffer. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். எனக்கு காய்ச்சல் அடிக்குது. வழக்கமா என்ன சொல்லிட்டு இருக்கோம்? I am suffering from fever, but it is wrong. நல்லா கவனிங்க, எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது அப்படிங்கிறது I am suffering from fever அப்படின்னு தான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இட் இஸ் ராங். ஏன்? எப்படி சொல்லணும்? I am suffering from a fever. நல்லா கவனிங்க, ஃபீவர், ஹெடேக், கோல்டு இதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ல வருது. ஸோ இதெல்லாம் பத்தி பேசும்போது நம்ம ஏங்கிற ஆர்டிகிள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 7, குழந்தை அடுத்த வாரம் பிறந்திருக்கும். எப்படி சொல்றது? the baby will be born next week, the baby will be born next week. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? குழந்தை பிறந்துருச்சு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? குழந்தை பிறந்துருச்சு. எப்படி சொல்றது? the baby has been born, the baby has been born. அவன் பிறக்கும் போதே பணக்கார குடும்பத்துல பிறந்தான்பா சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? he was born with a silver spoon in his mouth, he was born with a silver spoon in his mouth. இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 8, நான் சொன்னதை மறக்க வேண்டான்னு அவன்கிட்ட சொல்லு. ask him not to forget what I said, ask him not to forget what I said.
நான் சொன்னது எல்லாத்தையும் அவன் மறந்துட்டானா? எப்படி கேக்குது இங்கிலீஷ்ல? has he forgotten everything that I said? has he forgotten everything that I said? my dear viewers, daily use sentences இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.